சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தொடர் கனமழை பெய்து வந்ததால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெய்து வந்த தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் சில நாட்களாக தொடர்ந்து கோடை மழை பெய்து வருகிறது. தற்போது வானிலை மையம் தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று மதியம் முதல் தொடர்ந்து மழை விட்டு பெய்து வருகிறது. வானம் கருமேகத்துடன் காணப்படுகிறது. காரைக்குடி, கோவிலூர், அரியக்குடி, பள்ளத்தூர், கோட்டையூர் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ரோடுகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி நகராட்சிக்குட்பட்ட 28வது வார்டு கப்பலோட்டிய தமிழன் தெருவில் மழைநீர் முறையான சரியான வடிகள் அமைக்காததால் வீடுகளுக்குள் புகுந்து சாக்கடை நீரும் கலந்து வீடுகள் புகுந்து மக்கள் அவதிப்படுகின்றனர். இந்த மழைநீரை மக்கள் பாத்திரங்கள் மூலம் வெளியேற்றி வருகின்றனர். மழைநீர் கால்வாய்களை புதுப்பிக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது. காரைக்குடி 100 அடி ரோட்டில் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதே போல் மழையால் காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இன்று மின்வெட்டு தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இதனாலும் மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.